சிந்திக்க இருப்பது அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் 2வது திருப்பாடல். இது திரு மயிலாடுதுறை என்ற தலத்திலே அருளி செய்யப்பட்ட திருப்பதிகம். நாம் ஏற்கனவே இந்த திருத்தலத்தின் வரலாற்றினை சிந்தித்திருக்கின்றோம். இந்த திருப்பதிகத்தின் முதல் பாடலையும் சிந்தித்து விட்டோம். இப்பொழுது 2வது திருப்பாடலை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சித்தம் தேரும் செறிவளை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது ஏற்கனவே பார்த்தா இது ஒரு அகத்துறை பாடல் அப்படின்னு பார்த்தோம். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த பெண்ணின் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்பர் சுவாமிகள் இந்த பதிகம் முழுவதுமே. அதாவது காதல் வயப்பட்ட அந்த பெண் இறைவனை நினைத்து தன்னுடைய வளையல்கள் எல்லாம் கழன்று போகும்படி அவள் இழைத்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார். இப்போ அந்த பெண்ணுக்கு ஏதாவது அந்த இதுலேருந்து எப்படி விடுபடணும், அவளுக்கு என்ன நிம்மதி, எது நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னா, இறைவனுடைய அவர் சூடியிருப்பார் அந்த கொன்றை மலர். அந்த கொன்றை மலர் இவருக்கு கிடைச்சதுன்னா அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவளுடைய அந்த கழன்று போன அந்த வளையல்கள் எல்லாம் சிக்கன பொருந்தும்படியாக அவளுடைய உடல் தேரும் அப்படின்னு சொல்லி மன மகிழ்ச்சி அடைவாளாம். அதன் மூலமாக அவளுக்கு இந்த ஏக்கம் தீர்ந்து உடல் பருத்து அவளுடைய வளையல்கள் எல்லாம் சிக்கன பொருந்தும்படியாக இருப்பாள். அதனால் இறைவனே நீ அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதாவது ஒரு அடையாளமாக என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த செவிலி தாயார் கேட்பது போல அமைச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சித்தம் தேரும். யார் சித்தம் தேரும்னா, அந்த காதல் வயப்பட்ட அந்த பெண், இறைவன் மீது காதல் கொண்ட அந்த பெண் என்ன பண்ணுறா, அவளுடைய சித்தம் தேரும். எப்படி தேரும் அப்படின்னா, அவர் அந்த கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே அப்படின்னு சொல்கிறார். கொத்தினில் பொலினா இறைவன் கொன்றை மாலையை கொத்து கொத்தாக இருக்கும் அந்த கொன்றை மாலையை அணிந்திருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த கொன்றை மாலையை இவளுக்கு கொடுத்தார் அப்படின்னா இவளுடைய சித்தம் தேரும். அதோட செறிவளை சிக்கனம் அப்படிங்கிறாரு. செறி வளையல்னா செறிந்த வளையல்கள், திரண்ட வளையல்கள் எல்லாம் சிக்கன பொருந்தும்படியாக அமையும் அப்படின்னு பாடுறாரு. பச்சை தீரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பசலை நோய் பற்றும் காதல் வயப்பட்ட பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த பசலை நோயும் தீர்ந்து போகும். என் பைங்கொடினா அந்த பெண்ணை சொல்கிறார். என் பைங்கொடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறை அரண். அந்த மயிலாடுதுறை அரண் எப்படிப்பட்டவர்னா பால்மதியை சூடியிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த சந்திரனை சூடிய அந்த வரலாற்றினையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த மயிலாடுதுறை அரண் என்ன செய்யணும், இப்போ இந்த பெண்ணுடைய சித்தத்தை தேரும்படியாகவும் இவருடைய பசலை நோய் தீரும்படியாகவும் கழன்று விழுந்த அந்த வளையல்கள்லாம் சிக்கென்று பொருந்தும்படியாக ஆக வேண்டும் அப்படின்னா, அவர் தன்னுடைய மார்பிலே சூடியிருக்கும் அந்த கொன்றை மாலையை, கொத்தினில் பொலி கொன்றையை என்ன செய்யணும், இவளுக்கு ஒரு அடையாளமாக, என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என்பதற்கு அடையாளமாக அந்த கொன்றை மாலையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுற மாதிரி இந்த 2வது பாடலை மிக அழகாக அமைச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி. நன்றி, வணக்கம்.